ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும், எத்தனை முறை இந்த அலார்ம் சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணாலும், என்னால மார்னிங் எந்திரிச்சு படிக்கவே முடியல. ஏர்லி பேர்ட் கெட்ஸ் த வார்ம்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா, ஏர்லி பேர்டா மாறணும்னு நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும், எந்த மாதிரி முயற்சிகள் நான் மேற்கொண்டாலும், எப்பயுமே எனக்கு அந்த விஷயத்துல மட்டும் ஃபெயிலியர் தான். அதுவும் இந்த வின்டர் குளிர்ல காலையில எந்திரிச்சு படிக்கணும்னு நெனச்சாலே அது சான்ஸே இல்ல. இந்த மாதிரி யோசிக்கிறவங்களா நீங்க? வெல்கம் நைட் ஹவுஸ். இந்த வீடியோ உங்களுக்காக தான். வெல்கம் டு எஸ்ஆர் லூமினஸ் அகாடமி. நான் உங்க மதிமன். ஜென்ரலி நைட் ஹவுஸா இருக்கிறவங்களுக்கு லேட் நைட் 10 பிஎம்க்கு அப்புறம் தான் உங்களோட டீப் ஃபோக்கஸ் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும். பயப்படாதீங்க பசங்களா. நான் உங்களுக்கு ஏர்லி பேர்டா மாறதுக்கான டிப்ஸ்லாம் இங்க சொல்லப் போறதில்ல. நீங்க சேஞ்ச் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. பீயிங் நைட் ஹவுல்ஸ் நமக்கு கிடைக்கிற இந்த டைம நம்ம இன்னும் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டிப் நம்பர் 1, த எனர்ஜி டெப்த் ட்ரிக். பீயிங் நைட் ஹவுல்ஸ் நமக்கு இந்த மிட் ஆஃப்டர்நூன்ல இருந்து லேட் ஈவினிங் வரைக்கும் நம்மளோட எனர்ஜி லெவல் கொஞ்சம் லோவா இருக்கும். ஸோ இந்த டைம்ல ஹார்டான சப்ஜெக்ட்ஸ் எடுத்தீங்கன்னா, சீக்கிரமே நீங்க டயர்ட் ஆயிடுறீங்க. இத தான் நம்ம எனர்ஜி டெப்த் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரியான டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, லோ எஃபோர்ட் ஹை ரிட்டர்ன் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து அத நீங்க பண்ணலாம். உங்க பிரெயினுக்கான ஒர்க்க கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, மத்தபடி உள்ள எஃபிஷியன்ட்டான ஒர்க்ஸ் என்னவோ அத பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கிளாஸ்ல ரஃப்பா கடகடன்னு எடுத்த நோட்ஸ இந்த வாட்டி இன்னும் நீட்டா ஒரு நோட்ல காப்பி பண்ணலாம் கலர் பென்சில்லாம் யூஸ் பண்ணி. இல்லைன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணலாம். ஸோ இது எல்லாமே என்ன பண்றீங்க, நீங்க அகைன் உங்களோட சப்ஜெக்ட்ட தான் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் நாட் கிவிங் ஸ்ட்ரெயின் டூ யுவர் பிரெயின். இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்றப்போ, இது நம்ம ஃபியூச்சர்ல ரீகால் பண்றதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, லேட் நைட் அகைன் நீங்க அந்த 10 பிஎம்க்கு நீங்க படிக்க உட்காரும்போது உங்க பிரெயின் செம ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். இதுதான் நம்ம ஸ்மார்ட் அலோகேஷன் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, ஆன்டி ப்ளூ லைட் ஜோன். ஆன்டி ப்ளூ லைட் ஜோன்னா, நீங்க படிக்க உட்கார்றதுக்கு அந்த டீப் ஃபோக்கஸ் டைம் ஃபார் 10 பிஎம் அது உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு 90 மினிட்ஸ்க்கு நீங்க ஸ்டே அவே ஃப்ரம் ப்ளூ லைட் ஜோன்ஸ். ஸோ ப்ளூ லைட் எமிஷன் எதுலெல்லாம் வரும்? ஃபோனாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், டிவி ஸ்க்ரீனாக கூட இருக்கலாம். இந்த ப்ளூ லைட்ஸ் என்ன பண்ணும்னா, அது உங்கள் கண்ணை தூங்க விடாது, கரெக்ட் தான். ஆனால் உங்கள் பிரெயினை ஸ்ட்ரெஸ் ஆக்கிடும். சீக்கிரமே டயர்ட் ஆயிடுவீங்க. ஸோ ஒரு 90 மினிட்ஸ்க்கு நீங்கள் இந்த ப்ளூ லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு, முடிஞ்சால் பென் அண்ட் பேப்பர் வச்சு செய்யக்கூடிய ஒர்க்ஸை பண்ணுங்கள். அப்படி இல்லை, நான் கேஜெட் வச்சு தான் படிக்கிறேன் அப்படின்னா, ரீடிங் மோட், நைட் மோட்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுடைய பிரெயின் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். 10 பிஎம்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஹைலி ஃபோக்கஸ், உங்களோட ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நீங்கள் உங்களோட ஒர்க்கை, ஸ்டடீஸை கன்டினியூ பண்ண முடியும். ஸ்டெப் 3, த ரிவர்ஸ் அலார்ம் டெக்னிக். எப்படி நம்ம காலையில் எந்திக்கிறதுக்கு அலாரம் வைக்கிறோமோ, அதே மாதிரி நைட் ஹவுல்ஸ் படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரேப்பப் அலாரம் கண்டிப்பாக செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 10 பிஎம்க்கு படிக்க உட்கார்றீங்க அப்படின்னா 2 ஏஎம் வரைக்கும் தான் நான் இன்றைக்கி படிக்க போகிறேன்னு முடிவு பண்ணிவிட்டு 2 ஏஎம்க்கு ஒரு அலாரம் செட் பண்ணிவிட்டு டெடிகேட்டட் ஸ்டாப் டைம்னு சொல்லுவோம். ஸோ அந்த அலாரம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் 2 ஏஎம்க்கு அந்த அலாரம் அடிக்கும்போது நீங்கள் மிட் ஆஃப் த சென்டென்ஸில் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ரேப் பண்ணிவிட்டு உங்கள் இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே நைட் ரொட்டீனுக்கான 3 இம்பார்ட்டன்ட் டாஸ்க் என்னங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்குங்க. இந்த மாதிரி பண்ணும்போது, டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கான ஒரு கன்சிஸ்டன்ட் ரொட்டீன் கிடைக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் ரொட்டீன் கிடைக்கும்போது அடுத்த நாள் நீங்கள் சீக்கிரம் ஃபட்டிக் ஆக மாட்டீங்க. சில பசங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரேப் அப் டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல், நல்லா படிச்சுட்டு இருக்குமே, இப்போ ஃபோக்கஸ் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு 4 ஏஎம் 5 ஏஎம் வரைக்கும் கூட படிப்பாங்க. அது என்ன ஆகும்னா, அடுத்த நாள் அகெயின் நமக்கு இதே சைக்கிள் ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம டயர்ட் ஆயிடுவோம். அடுத்த 2-3 நாளைக்கு இந்த சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். நம்மளால் ப்ராப்பராக படிக்க முடியாது. இதுக்காக தான் இந்த டெக்னிக். கன்சிஸ்டன்சி இஸ் த கிங் பசங்களா, ஈவன் இன் த டார்க்னஸ். இந்த ஸ்மால் டிசிப்ளின்ஸ் உங்களை எஃபெக்டிவாக படிக்கவும் வைக்கும், உங்களுக்கு தேவையான தூக்கத்தையும் கொடுத்து நெக்ஸ்ட் டேவை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணவும் வைக்கும். ஸோ பீயிங் நைட் ஹவுல்ஸ் நீங்களாகவே படிங்க. இந்த ட்ரிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷனை இன்னும் பெட்டராக மாற்றுங்க. ஸோ ரிமெம்பர் கைஸ், டிசிப்ளின் டுடே டிசைட்ஸ் யுவர் டெஸ்டினி டுமாரோ. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் மதி மேம் அண்ட் எஸ்ஆர் லூமினஸ் அகாடமி.